உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். முருங்கம்பாக்கத்தில் கட்டிட தொழிலாளி கொலை. மனைவியின் கள்ளத்தொடர்பை நேரில் கண்டித்து தகராறில் ஈடுபட்டதால் கள்ளக்காதலன் வெறிச்செயல். நடிகர் விஜய் நடித்த கத்தி படத்தை புதுவையில் வெளியிட தமிழ் அமைப்பினர் கடும் எதிர்ப்பு. தீபாவளி நாளில் ரசிகர்கள் கடும் விரக்தி. புதுவையில் பெய்து வரும் தொடர் மழையால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் தவிப்பு. தேங்கி நிற்கும் நீரை அகற்றும்படி கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை முருங்கம்பாக்கத்தில் கணவரை கள்ளக்காதலன் கொலை செய்த சம்பவம் தொடர்பாக மனைவியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை முருங்கம்பாக்கம் அன்னை தெரசா நகரில் வசித்து வரும் விஜயன் என்பவர் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்தார். இவரது மனைவி அகிலாவிற்கும் பன்ருட்டியை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கும் பல நாட்களாக கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இதனை அறிந்த கணவன் விஜயன் இது குறித்து மனைவியை கண்டித்துள்ளார். இருப்பினும் சுரேஷ் அகிலா இடையிலான கள்ள தொடர்பு கணவன் இல்லாத நேரங்களில் தொடர்ந்து வந்துள்ளது. திங்கட்கிழமை இரவில் வீட்டிற்கு வந்த கணவன் விஜயன் தனது மனைவி அகிலா கள்ளக்காதலன் சுரேஷுடன் இருப்பதை கண்டு ஆத்திரமடைந்து தகராறு செய்துள்ளார். அப்போது கள்ளக்காதலன் சுரேஷ் அகிலாவின் கணவன் விஜயனை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு தப்பியோடிவிட்டார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிந்துள்ள முதலியார்பேட்டை போலீசார் அகிலாவிடம் விசாரணை நடத்தி வருவதுடன் தப்பியோடிய சுரேஷை தேடி வருகின்றனர். புதுவையில் கத்தி படத்தை வெளியிடக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நடிகர் விஜய் நடித்துள்ள கத்தி என்ற திரைப்படத்தை இலங்கையை சேர்ந்த லைக்கா என்ற நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் நண்பர் என கூறப்படுகிறது. இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவின் நண்பர் தயாரிப்பில் நடிகர் விஜய் நடித்துள்ள கத்தி என்ற படம் தீபாவளி அன்று திரையிடப்பட உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புதுவையில் உள்ள பல்வேறு தமிழ் அமைப்பினர் செவ்வாய்க்கிழமையன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று துணை ஆட்சியர் வின்சென்ட் ராயரிடம் மனு அளித்தனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவையில் மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி உருவாகி இருப்பதால் கடந்த 4 தினங்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்து வருகிறது. ஆண்டுதோறும் துவங்கும் வடகிழக்கு பருவமழை திங்கட்கிழமை துவங்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. இதனால் புதுவையின் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் அப்பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. 2 தினங்கள் பெய்த மழைக்கு புதுவை நகர பகுதி அல்லாடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இனி வரும் காலங்களில் தொடர் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க பொதுப்பணித்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து தமிழகத்தின் வடக்கு மற்றும் ஆந்திராவின் தெற்கு கடலோர பகுதியில் மையம் கொண்டிருப்பதால் 2 தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகை கொண்டாடவிருக்கும் நிலையில் புதுவை பஸ் நிலையத்தில் வெளியூர் செல்லும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்படுவதை ஒட்டி அதனை வரவேற்க வயது வித்தியாசமின்றி அனைத்து மக்களும் உற்சாகத்துடன் காத்திருக்கின்றனர். தீபாவளி தினத்தை வெளிப்படுத்தும் விதமாக பட்டாசு சத்தங்கள் எதிரொலிக்க வானில் வர்ணஜாலமாய் வான வேடிக்கைகளும் துவங்கப்பட்டுவிட்டன. புதுவையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், பள்ளிகள் அனைத்திற்கும் புதன்கிழமை விடுமுறை என்பதால் அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லும் மக்கள் உள்ளூர் மக்களை விட அதிகமான பரபரப்புடனே காணப்பட்டனர். இவர்கள் வெளியூர் பஸ்களில் இடம் பிடிப்பதில் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். பஸ் நிலையத்திற்கு வெளியில் பஸ் வரும்போது ஏறிக்கொண்ட இளைஞர்கள் தங்களுக்குரிய இடத்தை தக்க வைத்துக் கொண்ட ஆர்வத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கும் காட்சிகளைத்தான் காலை முதல் மாலை வரை காண முடிந்தது. தீபாவளியை முன்னிட்டு புதுவையிலிருந்து கூடுதல் பஸ்கள் இயக்கப்பட்ட போதிலும் பயணிகள் கூட்டம் நள்ளிரவிலும் அலைமோதியது. பாகூர் அருகே குந்தன்மேட்டில் தரைப்பாலம் உடைந்ததால் தேக்கி வைக்கப்பட்டிருந்த நீர் வீணாக போனது. புதுவை பாகூர் அருகே உள்ள குந்தன்மேட்டில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் கட்டப்பட்டு அதில் மழைநீர் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது. தற்போது
பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தரைப்பாலம் உடைந்து அதிலிருந்து தண்ணீர் அனைத்தும் கடலில் கலந்தது. இதனால் உடைந்த பாலத்தை அமைச்சர் தியாகராஜன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். தற்போது மழை பெய்து வருவதால் உடைந்த பாலத்தில் மணல் மூட்டைகளை அடுக்கி தண்ணீர் சேமிப்பது தற்போது இயலாத காரியம் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களுக்கு முதல்வர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை. இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் சுந்தரவடிவேலு எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகை காரணமாக வெடிபொருட்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்ததால் பஸ் மற்றும் ரயில் நிலையங்களில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். தீபாவளி பண்டிகை காரணமாக புதுவை மட்டுமின்றி நாடு முழுவதும் திங்கட்கிழமையன்று மக்கள் அனைவரும் பிஸியாகவே காணப்பட்டனர். இனிப்பு, கார வகைகள், பட்டாசுகள், துணிகள் வாங்குவது போன்றவற்றில் உள்ளூர் மக்கள் ஆர்வம் காட்டி வந்ததால் நகர வீதிகளில் நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இருப்பினும் கூட்ட நெரிசலில் இருந்து தப்பி வந்த மகிழ்ச்சியினையும் வாகன ஓட்டிகளிடம் காண முடிந்தது. இனிப்புகள், பட்டாசுகள் வாங்குவதில் ஆண்கள் பிஸியாக இருக்க, பெண்களோ துணிக்கடைகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இந்த கலர் புடவைக்கு இதுதான் மேட்ச் ஆகும் என கடைக்காரர்களை பெண்கள் தரப்பினர் வறுத்தெடுக்க, இளம் பெண்கள் புதிய ரக சுடிதார்களை வாங்க அம்மாக்களை நச்சரித்துக் கொண்டிருந்தனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவணிக்கு இருந்த மவுஸ் முற்றிலுமாக குறைந்திருக்க, சுடிதார் ரகங்களை நேரம் போவதை தெரியாமல் தேர்வு செய்தனர். துணிக்கடைகளில் இந்த நிலை இருக்க, வெளியூர் பயணிகள் பட்டாசுகளை பஸ் மற்றும் ரயில்களில் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்ததால் அங்கு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். புதுவை பஸ் நிலையத்தில் காவல்துறையினர் கடந்த 2 தினங்களாக சோதனை மேற்கொண்டனர். ரயில் நிலையங்களிலும் பட்டாசுகளை எடுத்து சென்றவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. கடந்த 2 ஆண்டுக்கு முன்பாக சென்னை அருகே வெடிமருந்து மூலம் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலர் பலியானதால் இந்த தீபாவளி பண்டிகையின் போது ரயிலில் பட்டாசுகளை எடுத்து செல்ல முடியாத அளவிற்கு போலீசார் கெடுபிடி அதிகரித்திருந்தது. தீபாவளி பண்டிகை காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ள போதிலும் விலையேற்றம் காரணமாக சிறுவர்கள், இளைஞர்கள் கவலை அடைந்துள்ளனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளிக்கு மட்டும்தான் பட்டாசுகள் வெடிப்பதும் மத்தாப்பு, புஸ்வானம் கொளுத்துவதும் வழக்கமாக உள்ளது. இதில் சிறுவர்களின் ஈடுபாடு அதிகம் என்றாலும் பெரியவர்களும் தங்கள் திறமைக்கேற்ப பட்டாசுகளை வெடித்து வருகின்றனர். சிவகாசியில் தயாரிக்கப்படும் பட்டாசுகள் தான் புதுவை மற்றும் தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்தாலும் அவை விலை அதிகமாக இருப்பதால் விற்பனையில் பாதிப்பு ஏற்படுவதாக வியாபாரிகள் தயக்கம் காட்டி வந்தனர். இந்த ஆண்டும் தீபாவளியை முன்னிட்டு புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பொட்டு பட்டாசுகள் பிரபலமாக இருந்த நிலையில் அதன் பிறகு வந்த ரோல் கேப் சிறுவர்களை உற்சாகத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் துப்பாக்கி ரகங்கள் அதிகமாக உள்ளன. இது மட்டுமின்றி வானில் வெடித்து சிதறக்கூடிய வண்ண வண்ண பட்டாசு ரகங்களும் இந்த ஆண்டு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இது போன்ற சூழலில் கூடுதல் விலையேற்றம் காரணமாக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் கவலை அடைந்துள்ளனர்.
இருப்பினும் வசதி படைத்தவர்கள் பணத்தை பொருட்டாக மதிக்காதவர்கள் பட்டாசுகளை வாங்கி வெடித்து மகிழ்ந்து வருகின்றனர். காவலர் நினைவு தினத்தை ஒட்டி கோரிமேடு போலீஸ் பயிற்சி மைதானத்தில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுவை கோரிமேடு போலீஸ் பயிற்சி மைதானத்தில் காவலர் நினைவு தினம் செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி இந்தியாவில் பணியாற்றும் போது மரணமடைந்த போலீசாருக்கு முதல்வர் ரங்கசாமி, ஐஜி, தலைமை செயலர் சேட்டன் சாங்கி மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஐஜி, 1959ஆம் ஆண்டு முதல் காவலர் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது என்றும் இந்தியாவில் ஆண்டுதோறும் போலீசாரின் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். பணியின் போது மரணமடையும் காவலர்களின் குடும்பத்திற்கு இந்திய குடிமக்கள் உரிய மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் டிஐஜி, சீனியர் எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். புதுவையில் தீபாவளியை முன்னிட்டு இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுந்தரவடிவேலு எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீபாவளி கொண்டாட்டத்தின் போது அதிக சத்தம் கொண்ட பட்டாசுகளை விற்கவும் வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரை பட்டாசுகள் வெடிக்க தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமைதி பகுதியிலான மருத்துவமனை, கல்வி நிலையங்கள், ஆலயங்கள், நீதிமன்றங்கள் உள்ள இடங்களில் 100 மீட்டர் தூரத்திற்குள் எந்த பட்டாசுகளையும் வெடிக்கக்கூடாது என்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் பட்டாசுகளை தவிர்த்து தீபாவளி மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் சுந்தரவடிவேலு அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடைகள் வாங்குவதில் சண்டே மார்க்கெட் மற்றும் துணிக்கடைகளில் மக்கள் கூட்டம் மழையிலும் அதிகமாகவே காணப்பட்டது. தீப திருநாளும் தீபாவளி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே மக்கள் தயாராகிவிட்டனர். பட்சணங்கள் செய்வது, புத்தாடைகள் வாங்குவது, அதனை தைப்பது என்று கடந்த ஒரு வாரமாக பிஸியாக இருந்த நம்மூர் மக்கள் வழக்கத்தை விட கூடுதல் உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர். தீபாவளிக்கு முன்னதாக புத்தாடைகள் வாங்குவதில் உள்ள ஆர்வத்தை மழையினையும் பொருட்படுத்தாமல் நேரு வீதிகளில் உள்ள துணிக்கடைகள் மற்றும் சண்டே மார்க்கெட் பகுதியில் காணப்பட்ட கூட்டத்தின் மூலம் காண முடிந்தது. இது மட்டுமின்றி புது துணி வாங்க முடியாத ஏழைகள் சண்டே மார்க்கெட்டில் விற்பனையான பழைய துணிகளை வாங்கியதும் தென்பட்டது. புது துணி இல்லை என்றாலும் பண்டிகை நாளில் மாற்று துணி இருந்தாலும் அது தங்களுக்கு மகிழ்ச்சிதான் என்று தங்களுக்குரிய கிராமத்து பாணியில் வெற்றிலை கரைப்படைந்த பற்கள் தெரிய நம்மிடம் பேசினார் ஏழை பெற்றோர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீபாவளியை ஒட்டி புதுவை துணைநிலை ஆளுநர் ஏ.கே. சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீப ஒளி என்பது கடவுளின் பரிசு என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் மக்களின் மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் இந்நாளில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநிறுத்துவதன் அடையாளமாக கொண்டாடப்படும் தீபாவளி திருநாளில் அனைவருக்கும் நலமும் வளமும் சேரட்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீபாவளியை கொண்டாடும் அனைவரது குடும்பங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று கூறியுள்ளார். இதேபோல் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் புதுவை மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவில் உள்ள இளைஞர்களின் எதிர்காலம் வளமாக அமையவும் மக்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைத்திடவும் இறைவனை வேண்டி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். கார்த்திகை தீப திருவிழா மற்றும் தீபாவளியை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.
கார்த்திகை தீப திருவிழா மற்றும் தீபாவளி நடைபெறவிருப்பதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழா மற்றும் தீபாவளியை இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இளம் பெண்களையும் சுறுசுறுப்படைய செய்துள்ளது. இதனால் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்கு விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலளவு உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். முருங்கம்பாக்கத்தில் கட்டிட தொழிலாளி கொலை. மனைவியின் கள்ளத்தொடர்பை நேரில் கண்டித்து தகராறில் ஈடுபட்டதால் கள்ளக்காதலன் வெறிச்செயல். நடிகர் விஜய் நடித்த கத்தி படத்தை புதுவையில் வெளியிட தமிழ் அமைப்பினர் கடும் எதிர்ப்பு. தீபாவளி நாளில் ரசிகர்கள் கடும் விரக்தி. புதுவையில் பெய்து வரும் தொடர் மழையால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் தவிப்பு. தேங்கி நிற்கும் நீரை அகற்றும்படி கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.